ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ ரெசிபி. எல்லோரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒருத்தரும் ஒரு விதமான டீ போடுவாங்க. நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுற டீ எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்களில் செய்கிற டீ. இதுவும் நான் எங்கள் தாத்தாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் ஹோட்டலில் எங்கள் தாத்தா போட்ட டீ தான் நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டீ ரெசிபி வந்துட்டு ஹோட்டலில் நீங்கள் எப்படி குடிக்கிறீங்களோ அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி 4 கப்பு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கிளாஸில் கூட நீங்கள் டம்ளரில் கூட அளந்து பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்துட்டு காய வச்சுக்கோங்க. பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பாலாக இருக்காமல் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் பச்சை பால், அதாவது வந்துட்டு அப்படியே இருக்கிற பால் தான் எடுத்துக்கணும் இந்த டீக்கு. அப்போ தான் டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். மறுபக்கம் வந்துட்டு இன்னொரு கிண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிண்ணியில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள். நான் இன்றைக்கி வந்துட்டு தாஜ்மஹால் டீ இலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு டீ டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்ப்பாங்க. உப்பு இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்துட்டு ரோஜா இதழ்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது சேர்த்துருக்கேன். காஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் சேர்க்குறதுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லாத வெல்லமாக பார்த்து டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. உப்பு வெல்லமாக இருந்தால் பால் வந்து நம்ம சேர்க்குறப்ப வந்துட்டு உடஞ்சி போக சான்சஸ் இருக்குது. இப்போ டீயில் நல்லா கொதித்து கலர் அதே மாதிரி நல்லா திடமாக அந்த கலர் வந்து மாறும். அந்த ஸ்டேஜில் நமக்கு அடுத்த பக்கம் காய வச்சுட்டுருக்கிற பாலை வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. டீ நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு முறை இந்த டீ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் அதே மாதிரி திக்காகவும் வரத்துக்காக கடைகளில் பால் பவுடர் சேர்ப்பாங்க. நான் அதிகமாக சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக டீ விட்டு கட்டி இல்லாமல் உருண்டை இல்லாமல் கலக்கி இந்த டீயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். பால் பவுட்ரு சேர்த்த உடனே வந்துட்டு டீயை நல்லா கலந்து விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பால் பவுடர் உருண்டையாக வந்துட்டு அப்படியே தங்கிடும். இப்போ 5 நிமிஷம் விடாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி கரண்டை வச்சு இல்லைனா வந்துட்டு ஒரு கிளாஸ் வச்சு மேலேருந்து கீழே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டீயை ஆற்றி விட்டோம் அப்படின்னா டீயோட இப்படி பண்ணுறதுனால டீ வந்துட்டு எரோஷன் ஆகும். டீ ப்ராதிகா அதே மாதிரி வந்துட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹோட்டல் ஸ்டைல்லையும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி மேலேருந்து கீழே கண்டிப்பாக ஆற்றி விடணும். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் டீ குடிக்கிற ஃபீலிங் நமக்கு வரும். எங்கள் தாத்தா ஒரு பெரிய ஜக் வச்சுருப்பாரு. அதுலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்து ஊற்றுவார். இப்போ காஞ்ச டீயை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு கப்பில் சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த டீ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் ஹோட்டலில் குடித்த அதே ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். இது நான் எங்கள் தாத்தா கிட்ட சின்ன வயசுலேருந்து நான் குடித்த டீ. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டீ ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.